ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் இருந்தது. அது நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தது. எக்ஸப்ட் அந்த மிட் கேப் நிஃப்டின்னு நினைக்கிறேன், அது மட்டும் ஒரு 0.5% மேலே மார்க்கெட் ஏறி இருந்தது. ஒரு நல்ல கன்சாலிடேஷன் டேவாக தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தது. நிஃப்டியில் அடுத்த மணியில் ஒரு கோடிக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு 11 மணிக்கே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது, ஒரு டிகே தான் நடக்கும் அப்படின்ட்டு. நல்ல ஒரு டீசெண்டான டிகே ஆஃப்டர் அந்த வேலைக்கிழமை ரேலிக்கு அப்புறம். ஸோ நினச்சே பார்க்க முடியல, ஒரு இன்சென்ட் ரேலி அப்படின்றது வந்து அந்த வேலைக்கிழமை எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ நிறைய செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து லாஸை புக் பண்ணியிருப்பாங்க, ஹெட்ஜை பக்காவாக வச்சு. இல்லை அப்படின்னா நானும் ஒரு 4-5 அயன் ஃப்ளைலாம் போட்டேன். பட் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 போட்டாலே ஈஸியாக மாட்டிக்கும். பட் 5 நம்ம பிரித்து போட்டாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே வந்து நின்று இருந்தது. என்னோடய கடைசி ஒரு ஹோப்பாக போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி 25,000 நினைக்கிறேன் அதோடைய லிமிட், அது ரேஞ்சு. அது கரெக்டாக ஒரு 50-60 பாயிண்ட் மேலே ஏறி முடிஞ்சிருந்தது. பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு லிமிட்டட் லாஸு. ஹெட்ஜ் பண்ணலை அப்படின்னா சரியாக மாட்டிருந்திருப்பேன். அன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு நைட்மேர் டே தான், இஃப் இன்கேஸ் நம்ம பக்காவாக ஹெட்ஜ் பண்ணலைன்னா. ஸோ ஃப்ரைடே 90 ஒரு ஸ்டாக் வந்து லாங்காகவும், ஒரு 38 ஸ்டாக்கு ஷார்ட்டாகவும் இருக்குது. ஸோ லாங் சைடு இருக்கிற கவுண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வந்து கொஞ்சம் அப்சைடு போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃப்ரைடே. ஸோ அந்த கன்சாலிடேஷன் கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 1 by 1 அதுக்கான நிறைய விஷயம் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு மாதிரி ரொம்ப கன்சாலிடேட்டாக தான் இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு பெரிய ஸ்பைக்கு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து கால் சைடும் புட் சைடும் ஹெவியாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது வந்து நம்ம நிஃப்டியில் ரொம்ப பரிச்சயமாக பார்க்கப்பட்டது. 25,000 கால்லையும் சரி புட்லேயும் சரி ஒரு கோடிக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேபி அங்கே இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். பட் அங்கே வந்து வெறும் ஸ்ட்ராடல் தான் மேக்ஸிமம் இருந்தது. ஓடிஎம்மில் பெரிய அடிஷன்ஸ் இல்லை. ஸோ அது மீனிங் என்ன அப்படின்னா, எப்போ வேணால் மார்க்கெட் வந்து ஒன்று மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகே ஒரு சின்ன ஒரு பொசிஷன் எடுக்கலாம், பட் இன்ட்ராடேலே க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது நினச்சேன். பட் அதுவும் முடிஞ்சிருச்சு. பட் நல்ல ஒரு டிகே இருந்தது. நான் டீசெண்டான டிகே அந்த மாதிரி கூட கிடைக்காதுன்னு நினச்சேன். ஸோ இந்தியா விக்ஸும் இறங்கவே, ஸோ மார்க்கெட் அங்கேயே கன்சாலிடேட் ஆகவே ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு டிகே வந்து இருந்தது அப்படின்றத சொல்லலாம். நாளைக்கு நிஃப்டிக்கு ரேஞ்ச் ஒரு 360 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 875 பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் நல்லாவே மேலே ஏறி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பட் எஸ்எக்ஸ் நிஃப்டி ஒரு 37 பாயிண்ட் தான் காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பே இருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு நியூஸும் ஓவர் நைட்டில் வராத வரைக்கும். அண்டு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். எப்போப்பெல்லாம் இந்த பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்து ஏறுதோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேலியை வந்து பார்த்துருக்கு. இது வந்து முழுக்க உண்மை. ஸோ இப்போ கடந்த 3 மாதமாக இந்த பிஎஸ்சி செக்டார் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம், இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய எல்லா பிஎஸ்சி ஸ்டாக்குமே மோர் தென் 5 to 10% மேலே ஏறி இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ஒரு நல்ல சைனாக பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரீடுக்கு போகும். மார்க்கெட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக பெருசாக நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இது மூலமாக நான் பார்க்குறேன். ஸோ நேற்றுமே எஃப்ஐ வந்து ஒரு 8,000 சொச்சம் கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் குட். ஸோ செக்லிஸ்ட்லேயும் நான் ஒரு பெரிய பாயிண்ட் வச்சுருக்கேன், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. சென்சிபிளாக நம்ம இந்த மல்டி ஸ்ட்ராடல், அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரேடு வந்து ரொம்ப அன்வான்டாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 974. பட் பிஃபோர் டேயில் ஒரு 1,080 ரூபாய்க்கு இருந்தது. அது க்ளோஸ் ஆகும்போது நியராக வந்து 870 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு, விச் இஸ் குட். ஓப்பனான 974லேருந்து ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிகே இருந்திருக்கு. பட் இது வந்து பத்தாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு மேபி கேம் நல்லா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வேளை மியூட்டடாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்பைரி, நம்ம சென்செக்ஸ் நிஃப்டி போன வாரம் எக்ஸ்பைரி மாதிரி கூட சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்க வாய்ப்பு. ஸோ ஒரு சைடு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம், ஒன்று நாளைக்கு ட்ரெண்ட் ஆகணும், இல்லை நாளானிக்கு ட்ரெண்ட் ஆகணும். பட் இந்த 2 நாளில் கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டு இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினில் 25,50 25,000க்கு மேலே இருக்குது. ஸோ நியராக 360 பாயிண்ட்டுக்கு இருக்குது நமக்கு வந்து ரேஞ்சு.
இந்த ஸ்கியூவை பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நியராக ஒரு 300-350 பாயிண்ட் போனாலும், பட் கீழே எவ்ரி 50 பாயிண்ட் போனாலும் மார்க்கெட் வந்து பயப்படுது. லெட்ஸ் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 லட்சம், 23 லட்சம், 8 லட்சம், இங்கே பார்த்தீங்கன்னா 33 லட்சம்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை. லெட்ஸி பார்க்கலாம். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் மேலே நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இருக்கிற விஷயம் பார்க்கும்போது மார்க்கெட் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அப்சைட் போகிற மாதிரி தான் இது வரையும் தெரியுது. அண்ட் SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 37 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயம் வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்றது. மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதும் ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். அண்ட் FIDI ஆக்டிவிட்டி ஃப்ரைடே கேஷ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்ஜெக்ஷன். போத் FI அண்ட் DI நியர்லி ஒரு 13-14 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 சொச்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது விச் இஸ் குட். எனக்கு தெரிஞ்சு நிறைய POC ஸ்டாக்ஸ் வாங்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கைட்டி விட்டுருக்காங்க. ஒரு 1800 கோடிக்கு நியராக கைட்டி விட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நிறைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து வாங்கப்பட்டிருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல கொஞ்சம் கைட்டி விட்டுருக்காங்க. மேபி ஸ்லோவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் வந்து கொஞ்சம் 200 பாயிண்ட் கூட கீழே இறங்கலாம், இல்லை ஒரு 200 பாயிண்ட் கூட மேலே போகலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பட் வேகமாக போகணும், ஒரு டைரக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போய் ஆகணும் அப்படின்றது தான் வியூ. எக்ஸ்டெண்ட் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் ஒரு 2% இறங்கியிருக்கு. விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 1650 கிட்ட வந்திருக்கு, நல்ல விஷயம். பட் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால வால்டிலிட்டி ஸ்டில் எதிர்பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 360 அண்ட் சென்செக்ஸ்க்கு ஸ்ட்ராடல் வந்து ஒரு 878 கிட்ட இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு ஒரு ரேஞ்சு இதுக்குள்ளே இருக்கலாம். ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு ஃப்ளாட் டு அப்சைட் தான். லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு 1 டே சொல்லியிருப்பேன், ஒரு மாதிரி வால்டெலாக இருக்குது, 2 நாள் வால்டெலாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், ஒரு டவுன் சைடில் லிமிட்டட் ஆகும், அப் சைடில் ஓப்பன் ஆகவும் தான் இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கங்க. எப்போ அது பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் மேபி ஒரு புஷ் கொடுத்து அந்த சைட் போக வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால பெரிய க்ளூ வந்து எனக்கு தெரியல நிஃப்டிக்கு. பட் பேங்க் நிஃப்டிக்கு மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. இது மேபி லாங் அன்வைண்டிங்காக கூட இருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டி தான் ஸ்டில் என்னுடைய வியூவில் இருக்குது. இன்னும் பேங்க் நிஃப்டி இன்ச் பை இன்ச்சாக இன்னும் போகலாம். 56,000 போகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. இந்த ஒரு மந்த்துக்குள்ளே அகைன் நாங்கள் போய் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி ரொம்ப சூப்பர். டெய்லி வந்து இன்ச் பை இன்ச்சாக ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்கிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் நம்ம எடுக்கும்போது அதோட பாயிண்ட்டை வந்து ஸ்லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறதும் பார்க்க முடியுது. அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஃப்ரைடே வந்து பெரிய ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக தான் இருந்தது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷனில் பிஎஸ்சிஸ் வந்து நல்லா இருந்தாலும் பட் பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ப்ராடர் மார்க்கெட் எங்கும் இன்ச்சப் ஆகலை. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் டே ஃப்ரைடேயில் நல்லாவே ஏறி இருந்தது. கிரிப்டோ ஒரு மாதிரி வந்து ஸ்டேபிளாக தான் இதுவரையும் இருக்குது. எந்த ஒரு கோளாறும் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது வந்து தெரியுது. அண்ட் ஃப்ரைடே நம்ம டைம் ஒரு 6 மணிக்குன்னு நினைக்கிறேன் எஃப்எக்ஸ் ரிசர்வ் வந்திருந்தது. ஒரு 4.5 பில்லியன் USD வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். ஸோ ஆல் டைம் எனக்கு தெரிஞ்சு 720 பில்லியன் நினைக்கிறேன். ஸோ அங்கே மார்க்கெட் போகும்போது இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த 4.5 பில்லியன் வந்து மேபி மார்க்கெட்டில் வெளியே இருந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணவங்க பணம் கூட இதில் வந்து ஆட் அப் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஒரு டேட்டாவையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து விச் இஸ் குட். ஸோ 720 பில்லியன் இருந்து ஒரு 640 பில்லியன் வந்து அகெயின் இப்போ 690 பில்லியனுக்கு வந்திருக்கு. நல்ல விஷயமாக இதை வந்து பார்க்கலாம். அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து கெட்டிங் ஃபயராக இருக்குது வென்எவர். ஸோ இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் ஏறும்போது மார்க்கெட்டு அது கண்ட்ரோலே இல்லாமல் மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ட் மிட் மந்த்து அப்படின்றதுனால சந்தையோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஸ்லோவர் கன்சாலிடேஷனாக இருக்க வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இந்த வாரம் நம்ம எடுக்கும்போது புதன் வியாழன் மட்டும் யூஎஸில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டேட்டாஸ் வர இருக்குது, ரொம்ப கம்மி தான். பட் பெருசாக வந்து நியூஸஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷனாக பார்க்கும்போது விக்ஸ் ட்ராப் ஆகிருக்கிறது அண்ட் மிட் மந்த்து அப்படின்றதுனால மேபி ஸ்லோவர் அப்சைட் கன்சாலிடேஷனாக மார்க்கெட் வந்து இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் நண்பா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த உங்கள் ட்ரேடிங்க்கு இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.